ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சாதம் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பசங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க. பிரியாணி விட நமக்கு இந்த ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சாதம் வைக்கிற குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம இன்றைக்கி பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு இது எல்லாமே சேர்த்துக்கிறோம். கிராம்பும் ஏலக்காய் மட்டும் நான் வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பிரியாணி இலை சேர்த்துருக்குறோம். சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறமா கல்பாசி இருந்தால் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து நல்லா உரலில் தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தாலும் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா நமக்கு இப்போ வதங்கி நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாதம் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன். அதனால தான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் தான் இந்த சாதம் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி பிரியாணி அரிசி தான் எடுத்துக்கிறேன். அரிசி வந்து நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டேன். ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம இது கூட செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா ஒன்று லைட்டாக சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி வந்து நல்லா அலசிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு விசில் போதும். ஊற வைக்கல அப்படின்னா 2 விசில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரிசி எவ்வளோ எடுத்துருக்கீங்க அதுக்கு 1/2 பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை ஒரு 2, 3 சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நீங்கள் ஒயிட் ரைஸாக இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக இதெல்லாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து எதுவுமே இன்றைக்கி சேர்க்கலை. ஒயிட்டாக தான் செய்கிறேன். அதனால் இது மட்டும் போதும். இப்போ இது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணுறவங்களும் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் பாலும் இன்றைக்கி சேர்க்கலை. எப்போவுமே ஒரே டேஸ்ட்டில் செஞ்சால் எப்படி, அதனால் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சேர்க்காமலும் செஞ்சு பார்த்துருக்கேன். நிஜமாகவே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் இல்லாத சமயத்தில் தேங்காய் பால் சேர்க்காமல் எந்த சாதமும் செஞ்சுக்கலாம். இது கூட நான் இன்றைக்கி சைடிஸ் வந்து முட்டை வேக வச்சு எடுத்துகிட்டு அது கூட வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக பெப்பர் மட்டும் போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேன். இது கூட கிரேவி வந்து பட்டாணி, உருளைக்கிழங்கு குருமா மாதிரி வந்து கிரேவி மாதிரி நல்லா செஞ்சுருக்கிறேன். அது இந்த காம்போ வந்து நிஜமாகவே ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா சின்னதாக ஒரு டிப்ஸு, காலையில் கடன் டீ குடிக்கிறீங்க, பிளாக் டீ குடிக்கிறதுக்கு பதில் சுக்கு, மல்லித்தூள் எல்லாத்தையுமே உரலில் தட்டிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷனல் தான், அதையும் சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா கோல்டு இருந்தாலும் க்யூர் ஆயிரும். தேவையில்லாத கொழுப்புகள் கரைஞ்சி வெயிட் லாஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.